வணக்கம் உறவுகளே. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய வருடாந்த திருவிழா முன்னேற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மதலிங்கம் பிரதீபன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. அதனை எங்களுடைய மாவட்ட செயலக ஊடகப் பிரிவு செய்தியாக வெளியிட்டுள்ளது, தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருக்கிறது. அதனை எங்களுடைய சொந்தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையிலே கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல், வருடாந்த கச்சதீவு திருவிழா தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் 8/1/2026 அன்று காலை 9:30 மணிக்கு மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குரு முதல்வர் ஆயர் வணக்கத்துக்குரிய அருத்தந்தை PJ ஜெயரத்னம் மற்றும் வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புடிக லியனகமகே, இந்திய துணை தூதர் அதிகாரி திரு நாகராஜன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள். இக்கலந்துரையாடலில் தலைமை உரையாற்றிய அரசாங்க அதிபர் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் 2026 ஆண்டுக்கான வருடாந்த திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27 மற்றும் 28 தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இலங்கை இந்திய பக்தர்கள் கலந்து கொள்ளும் ஒரு பெரும் திருவிழாவாக முன்னெடுக்கப்படுகின்றது எல்லோரும் தெரிந்ததே. கடந்த ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய கடற்படை மற்றும் துறை சார்ந்த திணைக்களங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் கடந்த வருடம் 9,000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் இந்தியாவிலிருந்து 4,364 பக்தர்கள் உள்ளடங்கலாக 7,464 பக்தர்கள் வரை கலந்து கொண்டார்கள் என தெரிவித்தார். மேலும் கச்சதீவு மனிதர்கள் இல்லாத தனித்தீவாக இருப்பதனால் சகல ஏற்பாடுகளுடன் நடப்பாண்டு திருவிழா கடந்த ஆண்டு திருவிழா ஒழுங்கமைப்பினை காட்டிலும் மேலும் புனிதமாக சிறப்பாக நடைபெற வேண்டும் எனவும் கடந்த ஆண்டு ஏதாவது சில குறைபாடுகள் இருப்பின் அதனை கலந்துரையாடலில் தெரிவித்து அவை குறித்து அதிக கவனம் செலுத்தி ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலாக இது அமைய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் திருவிழாவுக்கு சகலரது ஒத்துழைப்பு பிரதானமானதாக இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியிருக்கிறார். இத்திருவிழா சிறப்புற நடைபெற அனைவரும் கடந்த கால அனுபவங்களை கொண்டு சிறப்பான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு இந்திய மற்றும் இலங்கை பக்தர்களின் வசதிக்காக வினைத்திறனுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் கேட்டுக்கொண்டார். இக்கலந்துரையாடலில் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான தங்குமிட வசதிகள், கூடாரங்கள், உணவு வசதிகள், பாதுகாப்பு சுகாதார தேவைகள், மலசலகூட வசதிகள், குடிநீர் தேவைகள், பாதுகாப்பு, ஒளி வசதிகள், கடல் மற்றும் தரை போக்குவரத்து ஒழுங்குகள், தனியார் கடல் போக்குவரத்து படகுகளின் கட்டண நிர்ணயம், கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டன. மேற்படி கூட்டத்தில் பின்வரும் விடயங்கள் பிரதானமாக கலந்துரையாடப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அதாவது, இலங்கையைச் சேர்ந்த 4,000 யாத்திரிகளும் இந்தியாவைச் சேர்ந்த 4,000 யாத்திரிகளும் என 8,000 யாத்திரிகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கான வசதிகளை மேற்கொள்ளுதல். 2. குறிகாட்டுவானிலிருந்து கச்சதீவுக்கு படகு சேவைக்கான ஒரு வழி கட்டணமாக ரூபாய் 1,200 அறவிடுவது எனவும், நெடுந்தீவிலிருந்து கச்சதீவுக்கான ஒரு வழி கட்டணமாக 1,000 ரூபாய் அறவிடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் குறிகட்டுவானிலிருந்து 46 தனியார் படகுகள் சேவையில் ஈடுபடும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. 3. போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினர் பேருந்துகளும் பயன்படுத்தப்பட்ட உள்ளதாகவும் 27ஆம் தேதி காலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை யாழ்ப்பாண பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் புறப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. 4. பக்தர்களுக்கு 28ஆம் தேதி காலை உணவு இலவசமாக வழங்குவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. 5. கடற்படையினரின் ஒழுங்கமைப்பில் கச்சதீவு ஒரு ஆம்புலன்ஸ் படகும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களின் ஒழுங்கமைப்பில் 2 ஆம்புலன்ஸ் வண்டிகள் குறிகாட்டுவானிலும் தயார் நிலையில் இருக்கும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் நெடுந்தீவு பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர், மேலதிக அரசாங்க அதிபர், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், பாதுகாப்பு படைகளின் அதிகாரி, யாழ் மாவட்ட பொலிஸ் அத்தியட்சர், உதவி மாவட்ட செயலாளர்,
பிரதேச செயலாளர்கள், நெடுந்தீவு வேலணை உருவாத்துறை உட்பட கடற்படை அதிகாரிகள், வைத்திய அதிகாரிகள், சுங்க திணைக்கள அதிகாரிகள், துறைசார் திணைக்களங்களின் தலைவர்கள், படகு உரிமையாளர்கள், சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கலந்து கொண்டு இந்த கலந்துரையாடல் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. மாவட்ட செயலகத்தில் நடைபெற்று எங்களுடைய அரசாங்க அதிபரின் தலைமையில் நடைபெற்றது. ஆகவே மேற்கூறப்பட்ட விடயங்களின் ஒழுங்குகள் அமைக்கப்பட்டு அதற்கான தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு நடைபெறுகின்ற புனித அந்தோனியார் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் விழா மிகவும் சிறப்பாகவும் துரிதமாகவும் அற்புதமாகவும் நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். திட்டங்கள் அனைத்தும் வகுக்கப்பட்டு இருக்கிறது. மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது வினைத்திறனாக செயற்படும் என்பதில் இதுவித சந்தேகமில்லை. ஆகவே இந்த ஆண்டுக்கான திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்பதை மிகவும் நாங்கள் அழகாக கூறிக்கொள்ளலாம். இந்த செய்திகளை யாழ் மாவட்ட செயலக ஊடக பிரிவு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளது. அதனை என்னுடைய சொந்தங்களுக்கும் தந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைவதோடு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுவது நன்றியுடன் முருகன்.